மூன்று முடிச்சு. அத்தியாயம் 61. கௌதம் ரோஹித்திடம் பேசினான். சரிடா, நீ இங்கிருந்து கிளம்பிடு, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் என்று கௌதம் கூறவும், டேய், நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் என்று ரோஹித் கூற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அங்கு சென்று கொண்டு இருந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி வீட்டை நோக்கி பயணத்தை தொடங்கி இருந்தான் கௌதம். ரோஹித் தன் பைக்கில் வீட்டை நோக்கி சென்றுவிட, கௌதம் வீடு வந்து இறங்கிய பொழுது மாலை நேரத்தை தொட்டு இருந்தது. அனைவரும் அந்த ஹாலில் குழுமி இருந்தனர். அவன் அத்தை, மாமா, ஹரிணி, ஹரி என்று அனைவரும், உடன் அவனது தம்பி தங்கைகள், வந்து இருந்த அவனது தோழிகள், நண்பர்கள் என்று அனைவரும் அந்த ஹாலில் இருக்க, அவள் மட்டும் கிச்சனில் இருந்தாள். அனைவருக்குமாக ஸ்நாக்ஸ், காஃபி என்று கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருந்தாள். அதனை பார்த்த கௌதமிற்கு அத்தனை கோபம். திவ்யாவை அத்தனை கோபமாக பார்த்தான். ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. அவன் மனதிற்குள் போட்டுக்கொண்ட கணக்கு அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று மனதிற்குள்ளே யோசித்தபடி இருந்தான். அங்கு தன் தங்கையை ஒரு அழுத்த பார்வை பார்த்து அவன் சோஃபாவில் வந்து அமரவும், ஏ அஸ்வினி, கௌதமுக்கு காஃபி கொடு என்று அதட்டலாக அழைத்தாள் பாட்டி. அதில், இதோ வந்துட்ட பாட்டி என்று வேகமாக ஒரு பிளேட்டில் 2 மெதுவடையும் அதன் உடன் தேங்காய் சட்னியும் அத்தோடு குடிப்பதற்கு காஃபியும் அந்த ட்ரேயில் வைத்து கொண்டு வந்து நீட்டினாள். அதை பார்த்த அவன் அதனை எடுத்துக்கொண்டு, வடை வீட்டில் போட்டதா வெளியில வாங்கியதா என்று அவன் கேட்கவும், வீட்டில் தான் போட்டது, வெளியில ஃபுட்டு எல்லாம் நம்ம வாங்க முடியுமா, எப்பவும் வீட்டில் தான், சாயந்தரம் ஏதாவது காஃபி குடிக்கும்போது இருக்கும் என்று கூறியபடி லட்சுமி பாட்டி காஃபியை குடிக்க மௌனமாக அவரை ஒரு பார்வை பார்த்தான். மனதிற்குள் அனைத்தையும் நினைத்து கொண்டு அமைதியாக காஃபியை முழுவதுமாக குடித்து முடித்தான். என்ன கண்ணா, எதையோ யோசிச்சு கொண்டே இருக்க மாதிரி இருக்குது என்று பாட்டி கேட்கவும், ஒன்றும் இல்லை பாட்டி என்று மெலிதான புன்னகையோடு தலை அசைத்த அவன் மனம் ஒரு நிலை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்தது. தான் செய்ய இருப்பது சரியா தவறா என்று மனதிற்குள் யோசித்து கொண்டே இருந்த அவன் பார்வை அஸ்வினியின் மீது பதிந்தது. அனைவரும் சோஃபா, டைனிங் டேபிளில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டு இருக்க, அவள் கிச்சனில் அனைவருக்கும் இரவு உணவை தயார் செய்து கொண்டு இருந்தாள். அதை பார்த்த அவன் தான் எடுத்த முடிவு மிகவும் சரியானது என்று தனக்குள்ளேயே குறித்து கொண்டு அமைதியாக காஃபியை குடித்து முடித்து இருந்தான். அந்த நாள் அப்படியே கழிந்து இருக்க, அடுத்த நாளில் இருந்து அவனது வேலை மிகவும் விறுவிறுப்பாக தொடங்கி இருந்தது. சுதர்ஷன் டிராவல்ஸ் மூலம் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வார ட்ரிப்பை அரேஞ்ச் செய்து சென்னை சுற்றி இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்துவிட, நீயும் வா கௌதம் என்று கிரேஸ் மீண்டும் அழைக்க, அவளை அழுத்த பார்வை பார்க்க அவள் மௌனமாக சென்று விட்டாள். அவளுடன் மற்றவர்களும் சென்றுவிட, டேய், என்னக்கா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியே போகும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நான் எங்கேயும் வரலடா என்று ரித்விக் கௌதமுக்காக ஒதுங்கி கொண்டான். ஏனோ அவன் மனதிற்குள் இருந்த குற்ற உணர்வுக்கு இது சற்று வடிகாலாக இருக்கும் போல் தோன்றியது. அதுவும் இல்லாமல் புது ப்ராஜெக்ட் ஒன்றை எடுக்கப் போவதாக கௌதம் ஏற்கனவே கூறி வைத்து இருக்க, ரித்விக் அவனது உதவியும் தேவைப்படும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட ரித்விக் அவன் அந்த ட்ரிப்புக்கு வரவே இல்லை என்று உறுதியாக கூறிவிட்டான். ஒரு வார ட்ரிப்பிற்கு அனைவரும் சென்று இருக்க, அவர்கள் சென்று 4ஆம் நாளில் அந்த வீட்டின் ஹாலில் அனைவரும் அமர்ந்து இருந்தனர். டைனிங் டேபிளில் கௌதம், அர்ஜுன், திவ்யா, ஹரி, ஹரிணி, அத்தோடு அவனது பாட்டி, அம்மா, அப்பா என்று அனைவரும் அமர்ந்து உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்க, அனைவருக்குமாக உணவை பரிமாறிய அவள் கிச்சனுக்கும் டைனிங் டேபிளுக்குமாக நடந்து கொண்டு இருந்தாள். அதற்கு காரணம் அர்ஜுன். அவனுக்கு இட்லி பிடிக்காதாம், தோசைதான் வேண்டும் என்று கூறிவிட, அவனுக்கு தோசை சுட்டு கொடுப்பதற்காக கிச்சன் உள்ளே நுழைந்த அவள் அவனுக்கு சுட்டு கொண்டே இருந்தாள். கிட்டத்தட்ட அர்ஜுன் 9 தோசைகள் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அதனை சாப்பிட்டு முடிக்கும் வரையிலும் சுட சுட அவள் தோசையை சுட்டு கொண்டு இருந்தாள். அதனை பார்த்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்த கௌதம், அப்பா என்று அழுத்தமாக அழைக்கவும், அதில் நிமிர்ந்து பார்த்த சுப்பிரமணி, சொல்லு கௌதம் என்று கேட்கவும், இன்னும் 2 நாள்ல அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கிற்கு நான், ரித்விக் கூடவே ரோஹித், நாங்கள் 3 பேரும் கலந்துக்க போறோம் என்று கூறவும், ரொம்ப சந்தோஷம்ப்பா என்று அவர் கூறவும், அப்பா, இத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கோம், ஸோ அஸ்வினி மட்டும் தானே குக் பண்றா, வீட்டில் ஒரு குக்குக்கு ஆள் வைக்கலாமே என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதுமே அவர் பார்வை அங்கு அமர்ந்து இருந்த அவன் அம்மாவின் மீது பதிந்தது.
அதை பார்த்த கௌதம், பாட்டி ஒரு குக் வைக்கலாமே என்று கேட்கவும், அது எப்படிப்பா, இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் சமைக்கணும் என்று கூறவும், அப்போ திவ்யாவை சமைக்க சொல்ல வேண்டியது தானே என்று அவன் கேட்கவும், போனை ஸ்க்ரோல் செய்து கொண்டு இருந்த அவள், அண்ணா என்ன என்ன சொல்ற, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, எல்லாமே அஸ்வினி தான் பண்ணுவா. அப்புறம் நீ சொல்ற மாதிரி வேற ஏதாவது குக் வீட்டுக்கு சரி வராது அண்ணா. அது இத்தனை வருஷம் அம்மா கையால் சாப்பிட்டாச்சு, இப்போ அஸ்வினி கையால் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த டேஸ்ட்டு நல்லா நாக்குக்கு ஒட்டிக்கிச்சு. இனிமே வேற யாரையாவது கொண்டு வந்து விடணும்னு நினைக்காதீங்க, அஸ்வினே இருக்கட்டும், ஷீ இஸ் அ பெட்டர் சாய்ஸ் என்று கூறவும், அதை கேட்ட உடனேயே கோபம் அடைந்தான் கௌதம். ஆமா அண்ணா, அஸ்வினி தான் பெஸ்ட். அஸ்வினி தவிர வேற யாரும் இந்த இடத்துக்கு சூட்டபிளா இருக்க மாட்டாங்க. வேணும்னா அஸ்வினிக்கு தேவையான பணத்தை கொடுத்துடலாம். அஸ்வினி, உனக்கு எவ்வளோ சேலரி வேணும்னு கேளு, அப்பா கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன் என்று சட்டென்று கௌதம் கூற, அதை கேட்டுக்கொண்டு இருந்த கௌதம் அடுத்த நிமிடம் தன் முன்னால் இருந்த தட்டினை விசிறி அடிக்க, அது சுவற்றில் பட்டு தெரித்து சலார் என்ற சத்தத்தோடு தரையில் நொறுங்கி விழுந்தது. அதில் அனைவருமே அதிர்ச்சியின் உச்சத்தில் அவனை பார்த்து இருக்க, கோபத்தில் எழுந்து நின்ற கௌதம் அர்ஜுனை அழுத்தமாக பார்த்து, என்ன சொன்ன அர்ஜுன், திருப்பி சொல்லு, ஒன் மோர் டைம் ரிப்பீட் என்று கௌதம் கேட்கவும், அண்ணா என்று அவன் திணறலோடு கௌதமை பார்த்தான். உன்கிட்ட தான் கேட்டேன், திருப்பி சொல்லு, அஸ்வினி யாருன்னு கேட்டேன் என்று அழுத்தமாக பார்க்கவும், அண்ணா அது அஸ்வினி நம்ம மாமா பொண்ணு என்று அவன் கூறவும், அப்புறம் எதுக்காக நீ இப்படி பேசுன, சொல்லு அர்ஜுன், எதுக்காக அப்படி பேசுனன்னு நான் கேட்டேன் என்று அழுத்தமாக அவன் கேட்கவும், அது அண்ணா என்று அவன் திணறவும், சொல்லு என்று அழுத்தமாக கேட்க, அண்ணா அது என்று அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவன் தடுமாற்றத்தோடு கௌதமை பார்க்கவும், அதற்குள் திவ்யா, அண்ணா நான் சொல்றேன், இந்த வீட்டில் அவ சர்வெண்டாக தான் இருக்கணும். நாங்கள் படித்த அதே ஸ்கூலில் அதே மாதிரியான காலேஜில் அதெல்லாம் மாமாவால் கொடுக்க முடியுமா? செப்ரேட்டாக கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லா நாலேஜையும் கொடுத்து அவளுக்கு அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துக்கும் அவள் இப்போ இல்லை, லைஃப் லாங் நமக்கு சமைச்சு போடலாம் என்று திவ்யா கூறி முடிக்க, அடுத்த நிமிடம் விட்டான் ஒரு அறை. அவளின் கண்ணம் சிவந்து போனது. அனைவரும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று இருந்தனர். திவ்யா தன் அண்ணனை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டு இருக்க, அவளை கோபத்தோடு பார்த்த அவன், சமைச்சு போடணுமா, இந்த வீட்டோட வேலைக்காரியா இங்க வந்து இருக்கான்னு நினைச்சியா என்று கோபத்தோடு அவன் கேட்கவும், கன்னத்தில் கையை வைத்து அதிர்ச்சியோடு தன் அண்ணனை அவள் பார்த்து கொண்டு இருக்க, சொல்லு என்று கேட்கவும், அப்புறம் எதுக்காக அண்ணா அவளை இங்க அனுப்பி இருக்காங்க என்று அவள் கண்ணில் கண்ணீர் வழிய திக்கி திணறி அவள் கேட்கவும், அதை கேட்டதுமே, கேளு, உங்க அம்மா கிட்ட கேளு, உங்க அப்பா கிட்ட கேளு, உன் பாட்டி கிட்ட கேளு, அவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேளு என்று அழுத்தமாக கேட்டு அவன் கையை ஓங்கி டைனிங் டேபிளில் தட்ட, அதில் அந்த டைனிங் டேபிளில் இருந்த அனைத்து பொருட்களும் ஒரு நிமிடம் மேலே நோக்கி சென்று பின்பு அந்த டைனிங் டேபிளில் அமர்ந்து இருந்தது. அனைவரும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று இருக்க, அவர்கள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து, கேளுன்னு சொன்னேன் என்று அழுத்தமாக அவன் திவ்யாவை பார்க்கவும், திவ்யா திணறலோடு அனைவரையும் பார்த்து, எதுக்குப்பா, எதுக்கு பாட்டி அஸ்வினி எங்கு கூட்டிட்டு வந்தீங்க என்று அவள் திக்கி திணறி கேட்கவும், அவர்களும் மௌனமாக இருந்தனர். கேளு, மாமா அவரோட பொண்ணுக்கு பெருசா, அவ்வளோ பெருசா சடங்கு பண்ணும்போது அவருடைய பொண்ணுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு அவரால் வளர்க்க முடியாதா, கேளு என்று அழுத்தமாக கௌதம் கேட்கவும், அவள் மௌனமாக மூவரையும் பார்த்தாள். அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தான். அவனுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவன் கௌதமின் அடியை பார்த்து உறைந்துதான் இருந்தான். கௌதம் இப்படி அடிப்பான் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அதுவும் அந்த அடி இப்பொழுது அவனது காதுக்குள் கொயங் என்ற சத்தத்தை உருவாக்கி இருந்தது. எச்சில் கூட்டி விழுங்கி தன் பெற்றவர்களை பார்த்தான். இப்பொழுதுதான் அவன் மனதிற்குள் அந்த கேள்வியே எழுந்தது. அஸ்வினி எதற்காக இந்த வீட்டிற்கு வந்து இருந்தாள்? எதற்காக அவள் வீட்டில் அத்தனை பெரியதாக அவளுக்கு சடங்கு? அதை நானே நினைத்து பார்த்தது இல்லையே என்று தன் அண்ணனின் கேள்வியில் அவனும் புருவம் சுருங்க, எதற்காக அஸ்வினி இந்த வீட்டுக்கு வந்தாள் என்ற கேள்வியோடு தன் அம்மா, அப்பா, பாட்டி மூவரையும் பார்த்தான்.
பதில் சொல்லுங்க. அதான் உங்க பொண்ணு கேட்கறா இல்ல, பதில் சொல்லுங்கம்மா என்று அழுத்தமாக கௌதம் கேட்கவும், கௌதம் என்று அவர் திணறலோடு பார்க்கவும், இந்த வீட்டோட வேலைக்காரியாதான் நீங்க அவளை கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க மாமாவுக்கு அப்படிதான் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா என்று கௌதம் கோபத்தோடு கேட்கவும், அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர் தலை குனிந்து அமர்ந்து இருக்க, சொல்லுங்க பாட்டி, அன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு சரின்னு அத்தனை உறுதியா சொன்னீங்களே, நாங்க எல்லாமே பார்த்துப்போம் என்று அத்தனை உறுதியா பேசினீங்களே, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களேப்பா, சொல்லுங்கப்பா, நான் பார்த்துப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, 7 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வரும்போது நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்த காரணத்தினால தானே அவ்வளோத்தையும் நான் பண்ணினேன். ஆனா நீங்க யாருமே என்னோட ப்ராமிஸை நிறைவேற்றவே இல்லை என்று அழுத்தமாக கௌதம் கேட்க, அனைவரும் தலை குனிந்து அமர்ந்து இருந்தனர். உங்க யார்கிட்டையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயத்த என்று அவன் கூற, அனைவருமே அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தனர். யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. என்ன அது, எதற்காக அஸ்வினி வந்தாள் என்று அனைவருக்கும் கேள்வி இப்பொழுதுதான் அந்த கேள்வி எழுந்து இருந்தது. ஹரி மற்றும் ஹரிணியில் இருந்து திவ்யா, அர்ஜுன் என்று ரித்விக் முதற்கொன்று அனைவருக்கும் அந்த கேள்வி எழுந்தது. அஸ்வினி எதற்காக இந்த வீட்டிற்கு வந்து இருந்தாள் என்று. கேள்விக்கான பதில் கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.